தெரியுமேக்கா. நம்ம மருதாணி அரைச்சி கையில வைக்கும் போது உடல் சூட்டு தணியும். அது மட்டும் இல்ல, நம்ம நகங்களை சுத்தி மருதாணி வைக்கும் போது சொத்தை நகத்தை சுத்தி பித்த வெடிப்பு இது எல்லாத்தையும் முற்றிலும் குணமாக்கும். 15 நாள்ல ஒரு முறை மருதாணி வைப்பது உடலுக்கு ரொம்ப நல்லது. இப்ப என்னடி சொல்ல வர? மருதாணி வச்சா உடல் சூடு சர்ம நோய் குறையும், அதை தானே சொல்ல வர? அது மட்டும் இல்ல, இந்த மருதாணி சாறை தேங்காய் எண்ணெயில காய்ச்சி நம்ம தலைமுடியில தடவும் போது முடி அடர்த்தியாகவும் கரு கருன்னு வளரும். இல்ல நரைமுடி உள்ளவங்க இதை தடவும் போது முடி நிறம் மாறும். மேனிக்கா, எங்க அம்மா காலில் கூட சேற்று புண்ணு வரும். இந்த மருதாணி இலையை அரைச்சி தடவுனாங்கன்னா இந்த சேற்று புண்ணெலாம் ஒரே நொடியில சரியாயிடும். இப்போதான் எனக்கு தெரியுது இந்த மருதாணியோடைய சொல்யூஷன்லாம். கரெக்ட். இன்னும் இந்த மருதாணி பத்தி சுவாரஸ்யமான தகவலை சொல்லட்டுமா, இல்லை இதுவே போர் அடிக்குதா? சொல்லுடி, கேட்குறேன். பிபி சொல்ற, ஹெச்பி, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, டிப்ரெஷன்ல இந்த மருதாணி அரைச்சி வச்சா மன நிம்மதியாக இருக்கும். இப்ப என்னடி சொல்ல வர? செல்ஃபியாவும் சொல்ற. திருமண விழாக்கள்ல ஏன் மருதாணி விற்கிறாங்கன்னு தெரியுமா? அது அழகுக்கு மட்டும் இல்ல. இப்ப திருமண வேலையில அலைச்சல் மன அழுத்தம்லாம் இருக்கும். அப்ப இந்த மருதாணி வைக்கும் போது இது குறையும். நான் கூட மருதாணி ஏதோ அழகுக்கு தான் வைக்கிறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்டி. வடநாட்டு திருமணங்கள்ல மெகந்தி ஃபங்க்ஷன் ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க தெரியுமா? இன்னும் ஃபைனலா ஒரே ஒரு அறிவியல்பூர்வமான செய்தி மட்டும் சொல்றேன், கேக்குறியா? சொல்லுடி, கேட்குறேன். மருதாணி வச்ச கையோட வாழை இலைய சுட சுட சோறு போட்டு தயிர் கலந்து சாப்பிடும் போது வயிற்றுப்புண் சரியாகும். அது மட்டும் இல்ல, நம்ம மருதாணி சாறு சத்தம் வாழை இலை சாறு சத்தம் ரெண்டு ஒன்னா சேர்ந்து கிடைக்கும். இது எங்களுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இரு இந்த மருதாணியோடைய பயன் முழுமையாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி கடையில் விற்கிற கோனை வாங்காம வீட்டில இருந்து மரத்துல இருந்து மருதாணி பறிச்சு வைங்க. தேங்க்யூ.